அண்மைச் செய்தி, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதை அடுத்து புதுச்சேரியில் காலை முதலே மழை கொட்டி வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறதை அடுத்து வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். பொதுமக்களும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த். புதுச்சேரியில் காலை முதலே அதிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை தெரிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியிலே நேற்று முதலே வானம் மேகமூட்டத்துடன் விட்டு விட்டு மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில இன்று காலை முதல் புதுச்சேரியில் தொடர்ச்சியாகவே மழை பெய்தது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதியிலும், அதே போல் சோம்பட்டு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதியிலுமே இந்த மழையானது தொடர்ச்சியாகவே பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள இந்த தாழ்வான பகுதியில் என்று கருதப்படும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் இந்த மழை நீரானது இந்த தொடர் மழை காரணமாக தேங்கியுள்ளது. இந்த மழை நீர் தேக்கத்தால் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரியிலிருந்து மரக்காணம், மகாபலிபுரம், சென்னை செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதாவது தொடர்ச்சியாகவே 4 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் தமிழக பல்வேறு மாவட்டங்கள் புதுச்சேரிக்கு வந்து இந்த தீபாவளி புதுச்சேரியும் கொண்டாடி சுற்றுலா பயணிகள் சென்ற நிலையில தற்போது அவர்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சென்னை செல்பவர்கள் இந்த கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்துவார்கள். இந்த நிலையில இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அவலம் ஏற்படுவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த தொடர் மழை பெய்து அதிக அளவில் மழைநீர் தேங்கினால் அதன் உடனடியாக வெளியேற்ற நீர் மோட்டார்களையும் அரசு தயார் நிலையில் வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.